வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். கால தூரத்தை தாண்டியவர்கள் சித்தர்கள். சித்தம் தன் வயப்பட்டால் சத்தமின்றி திரிவர். செத்தாரை போல் கிடப்பர். செகமெங்கும் ஆளும் ஆற்றலும் பெற்றவர்கள். சிவமயமாய் தன்னை உருமாற்றி இருப்பவர்கள். மண்ணில் குரு நிலையில் நிலைத்தவர்கள். விண்ணேறும் வல்லமை கொண்டவர்கள். அடையாளப்படுத்த விரும்பாத அமரர்கள். ஆயுளே அற்ற அருவ பிரான்கள். இறை சித்தத்தை ஊகித்தறியும் உண்மை தெய்வங்கள். மனித உரு கொண்டாலும் தெய்வ நிலையில் வாழ்பவர்கள். பெயரும் ஊரும் மறந்த பரநிலை தேவர்கள். அழைப்பார் அழைப்பிற்கு அனுசரிக்கும் குணத்தவர்கள். பரசிந்தனை ஒன்றே உயர் சிந்தனையாக உயிர் வாழும் அருவுரு நாதர்கள். உடல் மறைத்தும் உலாவரும் வன்மை வாய்ந்தவர்கள். பன்துணை கொண்டவர்கள். இல்லை என்பதை இல்லாதிருத்தும் இழந்து வாழும் இரக்க ஜீவிகள். 6ஆம் நிலையிலிருந்து 7ஆம் நிலைக்கு மாற்றி பிறந்தவர்கள். 8ஆம் நிலையாம் 8ஆம் நிலைக்கு ஏற துடிப்பவர்கள். இறைவனின் காட்சியில் நட்சத்திர கூட்டமென வந்து சென்றவர்களில் ஞானவெளி ஆளுமைக்கு தொண்டாற்ற தேர்ந்தவர்களே நினைவில் நின்றார்கள். அவர்களில் ஒருவர் கொட்டாப்புளி சித்தர். நிறைய சிஷ்ய கோடிகளோடு இன்றும் அருவத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருப்பவர். இரவு சஞ்சாரத்தில் மந்திர பீட்சங்களை தானாய் முழங்கிக் கொண்டு இருக்கும் இவரின் கூட்டம் மண்ணில் சித்து நிலை அடைபவர்களுக்கு பரிச்சயமாகாது இருப்பதில்லை. மலைதோறும் இந்த மகான்களின் வாசம் உண்டு. திருவண்ணாமலை ரமணருக்கும் இவர்கள் வாசனையே வாசத்தை நிறுவியது. மலை குகை வாசிகளில் கண்ணில் மறக்கப்படாமல் பட்டுவிடும் இவர்கள் கூட்டம் வாசி யோகிகள். இறைவ நிலையில் தடுமாற்றம் அடைந்த அப்பா இறைவன் குகை வாசம் மற்றும் அருட்பாடல்கள் பாடுவது போன்ற நிலையோடு நடுநிச தியானத்தில் இறங்கிய போதுதான் நீ உன் மனதில் தோன்றியபடி செய்கிறாயே, உலகம் கேட்கும் கேள்விகளுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்றார். அத்தோடு நில்லாமல் அவர்கள் நண்பர்களிடம் எல்லாம் இறைவனை பற்றி கூறி தெளிவு தேடி முடிவில் இறைவனிடமே முற்றுப்புள்ளி தேடினார் போலும். ஒரு நாள் இரவு தியானம் முடித்துவிட்டு படுக்க எழுந்தார். உன்னிடம் பேச வேண்டும் என்றார். பார்த்தார். நீ சித்தரா என்று பட்டென கேட்டார். இறைவனுக்கு தலைகால் புரியவில்லை. அந்த மாதிரி சிந்தனையில் இறைவன் தன்னை பார்த்ததில்லை. யாருக்கும் தெரியாமல் தீட்சை வழங்கி இருக்கிறார். அருவ சித்த கணங்களோடு பேசி இருக்கிறார். அருவ ரூபிகள் தன்னை இறைவா என்று அழைத்த போதும் இறைவனுக்கு அதில் எந்த ஈர்ப்பும் வந்ததாக தோன்றவில்லை. ஆனால் அப்பா அப்படி கேட்டதும் ஒரு தடுமாற்றம். சித்தர் இலக்கணம் தெரிவு நிலை. சித்தர் இலக்கிய பயிலா நிலை. சுயம்பரமாக இயங்கிக் கொண்டு இருந்த தன்னை ஒரு வட்டத்திற்கு நிறுத்தியது போன்ற பிரம்மை. ரொம்ப காலத்திற்கு பிறகு அருகம்புல் சித்தர் இறைவனை ஞான சித்தர் என்று அடையாளம் காட்டிய போது எதுவும் தோன்றவில்லை. 3ஆம் வருகையின் நாமம் காரணம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அன்று சிறு வயதில் அப்பா கேட்டதும் ஒரு ஆட்டம் உண்டானது. கண்களை மூடினார். கொட்டாப்புளி கை கொடுத்தார். ஆமாம் சொல்லுங்கள் சாமி என்றதும் இறைவனும் தயக்கமின்றி ஆமாம் என்றார். அப்பா அஸ்திரத்தை எய்தினார். தங்கமா மாற்ற முடியுமா? இறைவனுக்கு சிரிப்பு வந்தது. களிம்பு பிடித்த மனித மனதை தங்கமா மாற்ற வந்த சித்தர்களை உலகம் மோடி வித்தைக்காரர்கள் போல் எண்ணிவிட்டதே என்று கொட்டாப்புளி மனதில் சரி என்று சொல்ல சொல்ல அப்பாவிடம் செம்பு கம்பி வாங்கி வர சொல்லி அதை சுற்றி ஒரு சொம்பில் போட்டு நீர் ஊற்றி வைத்து மூடி ஒரு ஓரமாக வைத்தார். 4 நாள் கழித்துதான் இதை திறப்பேன், அதுவரை யாரும் திறக்கக்கூடாது என்றார். 3வது நாள் அப்பா எப்படி இருக்கிறது பார்க்கலாம் என நினைத்து திறந்து பார்க்க செம்பு கம்பி ஒரு பக்கம் மட்டும் பொன்னிறம் கூடியிருக்க மூடி வைத்து விட்டார். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய இறைவனுக்கு நடந்த நிகழ்வுகள் தெரிய வர அந்த செம்பு கம்பியை பாதி நிலையிலே எடுத்து கன்னியாகுமரி கடலில் சென்று வீச வைத்தார். இயல்புக்கு மாறாக செல்வது அல்ல சித்து. ஆசைக்கு அடிமையானால் ஆண்டவனும் பகையாவான். இது அப்பாவிற்கு சொன்ன உபதேசம். இறைவனை சித்தர் என்று காண்பிக்க கை கொடுத்த கொட்டாப்புளி சித்தர் இன்று ஞானவெளி தொண்டில் கொடி கட்டுகிறார். இறைவனை தரிசித்த சித்தர்கள் கூட்டத்தில் கொட்டாப்புளி சித்தரும் ஒட்டி இருப்பார். வாழ்வோம் வாழ்விப்போம்.